சரி அது கூட விட்டுருங்களேன். ஒரு தூய்மை பணியாளர் அக்கா ஒருத்தவங்க செம்மையா டைலாக் எல்லாம் விட்டு அப்படியே கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். அந்த நம்மளோட முதல்வர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களை வயிறார பசி தீர்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்எல்எம் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா வேலை பாக்குறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இதுல நிறைய நலத்திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா காலையில எங்களால டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இந்த அக்கா இப்படி கண்ணீர் மல்க பேசுறத பாக்குறப்போ நமக்கே ஒரு செகண்ட் என்ன தோணுதுன்னா, திமுக அரசு எல்லாருக்கும் நல்லதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அங்க போராட்டம் நடத்தின துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே தப்பானவங்க தானோ, நம்ம தான் வந்து தமிழக அரசை தப்பா நினைச்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு மக்களோட மைண்ட ஒரு செகண்ட் மாத்துற மாதிரி செம்மையா பேசினாங்க இல்லையா. எப்படி இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, பேசின அக்கா யாருன்னா திமுகவினுடைய உறுப்பினரா இருக்காங்க. இவங்க பேசின இந்த வீடியோக்கு கீழே எதிர்கட்சிக்காரங்க நிறைய பேர் ஒரு சில போட்டோஸை ஷேர் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இதே அக்கா வந்து அமைச்சர் சேகர் பாபு அவர்களை கட்டிப்பிடிச்சு நிக்கிற மாதிரியும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கூட நின்று போட்டோ எடுத்திருக்க மாதிரியும் நிறைய போட்டோஸை ஷேர் பண்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் இன்னொரு கமெண்ட்டும் பண்றாங்க, ஏன்டா டிராமா கம்பெனியா நடத்துறீங்க அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க இங்க உண்மையாலுமே டிராமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத தளபதி தளபதி, அது சரிடா கொள்க தளபதி தளபதி. என்னடா எதுக்குடா வந்திய டிவிக்க 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 டிவிக்க? டேய் டிவிக்க வாடா, விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லு. புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுப்பா அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணில, குறுக்க குறுக்க வராத அணில. ஒரு மானை ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை, அணில போய் சாப்பிட்டா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான். தம்பி நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப, ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரு. ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய, குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ்மார்க்க முடியிருக்கா? நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற? நீ கேட்டா நல்லாச்சுங்கிற. நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கல, நீ 207 பள்ளிக்கூடத்தை மூடுற, அரசு பள்ளிக்கூடத்தை. கேட்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பிறப்பு விகிதம் குறைந்துச்சுங்கிறப்ப, நீ 30 வருஷமா சாராய கடையை திறந்து வச்சு குடினா எங்கிட்டா பிறக்கும் புள்ள? பிறப்பு விகிதம் எப்படி கூடும்? சரி, அரசு பள்ளிக்கு வரும்போது பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது, மாணவர்களின் எண்ணிக்கை பிள்ளைகளின் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது. தனியார் பள்ளிகளுக்கு சாரையா பிள்ளைகள் படையெடுத்து செல்றாங்களே, அப்ப பிறப்பு விகிதம் கூடியிருதா? பதில் இருக்கா? அரசு பள்ளிக்கு வர பிறப்பு விகிதம் குறையுது, தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு விகிதம் எப்படி கூடுது? எப்படி கூடுது? இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை, உயர்கல்விக்கு ஒரு துறை, கால்நடைக்கு ஒரு துறை, பால் வளத்துக்கு ஒரு துறை, எதை பற்றி இங்க கவலைப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை. அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சிருது நல்லது. எந்த கேள்விக்கு உன்கிட்ட பதில் இருந்திருக்கு? நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க. ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய, குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ்மார்க்க முடியிருக்கா? நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற? நீ கேட்டா நல்லாச்சுங்கிற. குப்பைய கூட அள்ள முடியாது, அப்போ குப்பை எல்ல முடியாது, தோத்து போயிருது. அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது, கல்வியை கொடுக்க முடியாது, நான் செய்ய முடியாது, தனியார் தான். மருத்துவத்தை கொடுக்க முடியாது, அதை நான் செய்ய முடியாது, தனியார் தான் நல்லா செய்வான். போக்குவரத்தை நான் நடத்த முடியாது, அதை தனியார் தான் நல்லா செய்வான். மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது, அது தனியார் தான் நல்லா செய்வேன். நீ என்ன புடுங்குறன்னு, உனக்கு என்ன வேலைன்னு கேட்கு. அப்ப நீ கையால் ஆகாதவன், நீ தோற்று போனவன், தகுதியற்றவன்.